நான் இப்போ 3 நம்பர் சொல்ல போறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பாப்புலேஷன் ஷேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6%. தமிழ்நாடு ஜிடிபி ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9%. தமிழ்நாடு ஷேர் இந்த லேட்டஸ்ட் ஃபைனான்ஷியல் கமிஷன் அதோட டெவல்யூஷன் பூல் சொல்லுவாங்க. அந்த டெவல்யூஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ காசு வருதுன்னு அது வந்து 4.1%. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஒரு ஸ்டேட் இந்தியா எக்கானமியில் 9% கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஆனால் டாக்ஸ் டெவல்யூஷன் 4.1% தான் ரிசீவ் பண்ணுறது. இது எப்படிங்க பாசிபிள்? தமிழ்நாடுக்கு அநியாயம் நடக்கிறதா இல்லைன்னா இந்தியா சிஸ்டம் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கா? இன்னைக்கு நம்ம அதுதாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அது அந்த டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தமிழ்நாடு ஓவர் நைட்டில் பில்டப் பண்ண ஸ்டேட் கிடையாது. காமராஜர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து இருக்கும்போது thousands ஆஃப் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது கருணாநிதி அவர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் ஃபுல்லாக புஷ் பண்ணாரு. எம்ஜிஆர் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. அப்புறம் வர இந்த சப்சிக்வெண்ட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? ரோட்ஸ், போர்ட்ஸ், மேனுஃபேக்சரிங், ஐடி பார்க், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ஃபுல்லாக பில்டப் பண்ணாங்க. ஸோ இந்த ஜேர்னிக்கு 70 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ரிசல்ட் என்ன? இன்னைக்கோட தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கு? இந்தியாவோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்ல ஒன்று, இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் ஹப், இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹெல்த் கேர் ஈகோ சிஸ்டம்ல ஒன்று, இந்தியாவோட பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல ஒன்று. ஆனால் பாப்புலேஷன் ஷேர் ஒன்லி அரௌண்ட் 6%, ஜிடிபி ஷேர் ஆல்மோஸ்ட் 9%. ஸோ இதோட மீனிங் என்னங்க? தமிழ்நாடு இந்தியாவோட வெயிட்டுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணோம், கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும் நிறைய பேருக்கு. நம்ம 2 ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, அதோட பாப்புலேஷன் எவ்வளோ? 7.7 கோடி. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 9%. ஸோ டாக்ஸ் டெவல்யூஷன் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸ் டெவல்யூஷனா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வரது எவ்வளோனா 4.1%. இப்போது நம்ம நார்த்தில் இருக்க ஒரு ஸ்டேட்டை பார்ப்போம். என்னது? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன் எவ்வளோ? 24 கோடி. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு விட கம்மி தான். பட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் நீங்கள் 9% வச்சுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து 7.5 8%. நம்ம ஃபார் சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் 9%. டாக்ஸ் டெவல்யூஷன் ஷேர் பாருங்க 17.62%. இப்போ இதை பாஸ் பண்ணுங்க. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சிமிலர் இருந்தாலும் உத்தரப்பிரதேஷ் ரிசீவ்ஸ் மோர் தென் கிட்டத்தட்ட 4 மடங்கு தமிழ்நாடோட ஷேர் அதிகமாக வருது. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவோம், பீகார். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் என்னங்க? உத்தரப்பிரதேஷோட கம்மி, அரௌண்ட் 3%. டாக்ஸ் டெவல்யூஷன் ஷேர் 9.95%. ஸோ தமிழ்நாடு விட ஜிடிபியும் கம்மி, ஆனால் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்த உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருங்க. அப்போது இப்போ இந்த இந்தியாவில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பேசிஸ் வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க? இது வந்து கான்ட்ரிபியூஷன் வச்சு இந்த ஜிடிபி வச்சு நம்ம டிவைட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 100 ரூபா ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு போவோம். ஸோ டெல்லி வந்து இப்போ 100 ரூபா கலெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? கரெக்டான ஆன்சர் வந்து 41 ரூபா. ஸோ இதை பார்த்தோன்னே செகண்ட் கொஸ்டின் என்ன வரும்? அந்த 41 ரூபா யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இப்போ இதுதாங்க ரியல் ஸ்டோரி. ஏன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லாரும் சேம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணவே மாட்டாங்க. யார் ரிசீவ் பண்ணுறாங்க? ஸோ இந்த கரண்ட் டெவல்யூஷன் ஷேர்ஸ் நான் மறுபடியும் அதில் ரிப்பீட் பண்ணுறேன். உத்தரப்பிரதேஷ் தான் இப்போ டாப்பில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 17.62%. அவங்க நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறாங்க. பீகார் வந்து 9.95% ஷேர் அவங்களுக்கு கிடைக்கிறது. வெஸ்ட் பெங்கால் 7.4%, மத்திய பிரதேஷ் 7.3%, மகாராஷ்டிரா அரௌண்ட் 6.5%. ரைட். ஸோ எங்கெல்லாம் வந்து நிறைய பாப்புலேஷன்ஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஷேர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா ஆந்திர பிரதேஷ் 4.2%, கர்நாடகா 4.1%, தமிழ்நாடு 4.1%. ஸோ இப்போ இந்த இன்னொரு டேபிளில் பாருங்கள். இப்போ நான் சொன்னதில் இந்த டெவல்யூஷன் ஷேர். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். மகாராஷ்டிரா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது? 13% கான்ட்ரிபியூட். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், ரைட். செகண்ட் வந்து தமிழ்நாடு அரௌண்ட் 9%, உத்தரப்பிரதேஷ் வந்து 9%, கர்நாடகா 8.5%, குஜராத் 8%. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார் வந்து லோவஸ்ட்ல, ரொம்ப லோவஸ்ட் சொல்ல மாட்டேன், 3%. ஏன்னா அதை விட கம்மியான ஸ்டேட்ஸில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இதுல வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து தெரியறதா பாருங்க. இண்டஸ்ட்ரியலைஸ்டு இந்த சதர்ன் எக்கானமிஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு, கர்நாடகா, தே கான்ட்ரிபியூட் டிஸ்ப்ரொபோர்ஷனலி லார்ஜர் ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. ஆனால் அவங்க டெவல்யூஷன் ஷேர் எக்கானமிக் கான்ட்ரிபியூஷனுக்கு ப்ரொபோர்ஷனாக கிடைக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸ் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனோட கம்மி பண்ணுறாங்க, ஆனால் ஷேர் மட்டும் அதிகமாக வாங்குறாங்க. ஏன்? இதுதாங்க மிஸ்ட்ரி. த கொஸ்டின் நோபடி ஆஸ்க். அதாவது என்ன சொல்றதுன்னா, நான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அது எனக்கு அதிகமாக ரிட்டர்ன் வரணும். ஆனால் இந்தியன் டேக்ஸ் ஷேரிங் சிஸ்டம் அப்படி வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது. ஆக்சுவலி இந்தியா ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறதுங்க. அது கிட்டத்தட்ட 75 வருஷம் ஓல்டு. இந்த சிஸ்டம் யார் கிரியேட் பண்ணாங்க, நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க? முதல் ஃபைனான்ஸ் கமிஷன் இவங்க எந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்தாங்க? 1951 தமிழ்நாடு அப்போட பொசிஷன் என்ன? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தமிழ்நாடு இன்னைக்கு கேட்குற கான்ட்ரிபியூஷனுக்கு ரெக்கக்னிஷன் வேணும்னு அந்த டிமாண்ட். அது உண்மையிலே புதுசாக இல்லைன்னா
ரிப்பப்ளிக் இந்த ஆரம்பித்த காலத்திலேருந்தே இப்போ இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். இந்த டீட்டெயில்டாக இந்த ஜிஎஸ்டி இந்த எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பழைய பொலிட்டீஷியன்ஸ் அம்பேத்கர், நேரு, ராஜாஜி இவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் எப்படி இந்த அலோகேட் பண்ணுறாங்கன்னு வந்து இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு நமக்கு புரியும் நமக்கு. சரியா? மற்றொரு வீடியோ நம்ம செகண்ட் சீரீஸ் இந்த இதில் பார்ப்போம். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மிக்க நன்றி.